செய்த பொருத்தம் என்ன பொருத்தமோ எந்த பொருத்தம் உலகில் பிறரு தேடும் பொருத்தமோ எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ எந்த பொருத்தம் உலகில் பிறரு தேடும் பொருத்தமோ தனக்கு நிகரின் இல்லாதுயர் கம்பம் கொண்டதே ஆவி போக போக நூல் அறத்தில் நின்றதே கனகத்திரை குற்றங்கே நானும் கலங்கி வருந்தவே கனகத்திரை குற்றங்கே நானும் கலங்கி வருந்தவே கலக்கம் நீங்கி கூட்டி வைத்தான் நிலை பொருந்தவே எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ எந்த பொருத்தம் உலகில் பிறரு தேடும் பொருத்தமோ இங்கோர் மலையின் நடுவில் உயர்ந்த கம்பம் நணுகவே ஏறி போக போக நூல் இழை போல் முழுகவே அங்கே திகைத்து நடுங்கும் போது நடுக்கம் நீங்கியே அங்கே திகைத்து நடுங்கும் போது நடுக்கம் நீங்கியே அதன் மேல் உயர்ந்த நிலையில் வைத்தான் அடிமையாகியே அதன் மேல் உயர்ந்த நிலையில் வைத்தான் அடிமையாகியே எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ எந்த பொருத்தம் உலகில் பிறரு தேடும் பொருத்தமோ இரவில் பெரிய வெள்ளம் பரவி எங்கும் தயங்கவே யாரும் சிலரும் படகில் ஏறியே மயங்கவே விரைவில் தனித்த என்னை ஒருத்தர் மீட்டில் ஏற்றியே விரைவில் தனித்த என்னை ஒருத்தர் மீட்டில் ஏற்றியே விண்ணில் உயர்ந்த மாடி கடந்தோய் நின்றனுக்கு கைமாறு ஏது செய்வேனோ அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய கடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கத்த விகற்பங்களும் வருணம், ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கத்த விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்திலும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும். எல்லாமாகிய அடிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே,
தேவரீர் திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் தெளிவுறவை அறிந்திடுதல், தெளிவு பெற ஒளிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவை யாவும் நீ அருளும் கலைகள் என்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி. அனைத்தும் அருள்வாணி இந்த மகாகவி பாரதியின் தமிழ் வணக்கத்தை முன்வைத்து இந்த அற்புதமானதொரு 134வது தைப்பூச திருநாள் 154வது மன்னித்துக் கொள்ளுங்கள் 154வது தைப்பூச திருநாள்ல பெருமான் ஒளியோடு கலந்து நம் விழியோடு உறவாடி கொண்டு இருக்கின்ற இந்த நன்னாளில் அவரை பற்றி பேசுவதற்காக இந்த அற்புதமானதொரு விழாவை அதுவும் 2 நாட்களாக 3வது நாளாக நடத்தி கொண்டிருக்கின்றார். நெசப்பாக்கம் வள்ளலார் தொண்டு நிறுவனத்தின் தலைவர் அவர்களே ரொம்ப அற்புதமானதொரு கவிதையோடு தொடங்கினாங்க. The miles to go before I sleep சொன்னாங்க. நீங்கள் இன்னும் பலமாக இருப்பீர்கள், பெருமான் அந்த சக்தியை உங்களுக்கு வழங்குவார்கள் என ஒரு அரும்பெரும் தொண்டை செய்து கொண்டிருக்கிறீர்கள். மைல்ஸ் டு கோ அல்ல, இன்னும் 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 நிறைய மைல்கள் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்று பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற செயலாளர் ஐயா பாபு அவர்களே, நான் அப்பப்போ நினைக்கிறது உண்டு, இந்த ஐயாவுக்கு எப்படி பேர் வச்சாங்க, இந்த மொழியரசுக்கு எப்படி பேர் வச்சாங்க அப்படின்னு நினைக்கிறது உண்டு. இவ்வளவு பொருத்தமா மொழியரசுக்கு எப்படி பேர் வைத்திருப்பார்கள். மாணிக்கம் ஐயாவுக்கும் அப்படித்தான். அப்படி யோசிச்சுட்டு நான் பார்த்துட்டு வரும்போது இந்த பாட்டு பாடினாங்க பாருங்க, கௌசல்யா அரங்கத்தை அப்படியே அதிர வச்சாங்க கொஞ்ச நேரம். நம்ம ரெக்கார்ட்ல கேட்டாலும் கூட அதை விட கூட சிறப்பான பாடலாக அவங்களுடைய பாடலை என்னால கேட்க முடியாது. அப்பதான் நினைச்சேன், இவங்களை பாட வச்சு நம்ம ஒளிப்பதிவு செய்தால் நன்றாக இருக்கும்னு என் மனசுல தோணுச்சு. அவ்வளோ உச்சரிப்பு தெளிவாக பக்தி உள்ளிருந்து வருது. அது அந்த ஆன்மாவுல கலந்து ஒளித்த கௌசல்யா அம்மா அவங்களதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அற்புதமான பாடலை வழங்கி இருக்கிறீங்க. அத்தனை பேரையும் இன்னும் நன்றி உரை சொல்ல இருக்கின்ற சன்மார்க்க அன்பர் இந்த அரங்கத்துல கூடி இருக்கின்ற, நான் இங்க வரும்போதுதான் வள்ளலார் எந்த கனவு கண்டாரோ அந்த கனவை இங்க பார்ப்பேன். இந்த ஏழை பணக்காரன் பெரியவன் சின்னவன் எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லோருமே ஒன்றாக எல்லாரும் தொண்டு செய்யக்கூடிய மனப்பான்மையோடு இருக்கின்ற இந்த இடத்துல இந்த அரங்கத்துல மட்டும்தான் நான் எப்போதும் பார்க்கிறேன். அந்த வகையில இங்க கூடி இருக்கின்ற சன்மார்க்க அன்பர்கள் அத்தனை பேருடைய பொன்னார் பாதங்களை வணங்கி, கன்னியப்ப சாமிகளுடைய பொன்னார் பாதங்களை வணங்கி என்னுடைய உரையை சின்ன உரையை தொடங்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப தலைப்பு எப்பவுமே நான் ஒரு தலைப்பு கொடுப்பேன், எங்க ஐயா ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. எங்க ஐயா தலைப்பு கொடுத்த உடனே பெருமாள் எனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு. நீ பேசுமா, அவனுக்கு பேசுறதுக்கு இவ்வளவு விஷயத்த நான் தரேன்னு சொல்லிட்டு நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன். ஆனா அந்த தலைப்புல இருந்து வேறுபட்ட ஒரு தலைப்பை ஐயா கொடுத்தாங்க. திருக்கதவம் திறமாயின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமான தலைப்பா எனக்கு பட்டது. இந்த வாழ்க்கை இருக்குல்ல, நீங்க ரொம்ப குறுகிய வாழ்க்கை. ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் வேதாரண்யத்துக்கு போறாங்க. வேதாரண்யத்துக்கு கதவு மூடி இருக்கு, திறக்கவே முடியாமல் மூடி இருந்தது. இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. திறக்கவே முடியாமல் இருக்கும்போது ஞானசம்பந்தர் சின்ன பையன், 4 வயசு பையன். அவர் போன உடனே ஒரு பாட்டு பாடுறாரு. ஒரே ஒரு பதிகம், ஒரு பாட்டு பாடின உடனே அந்த கதவு திறந்து கொண்டது. போனாங்க, உள்ள சாமியை கூப்பிட்டாங்க. இப்ப கதவு சாத்தணும், மீண்டும் கதவு சாத்த முடியல. எங்க திருமறை காடு என்று சொல்லப்படுகின்ற வேதாரண்யத்தில். அப்ப கதவு சாத்த முடியல, முயற்சி பண்றாங்க. இப்ப அப்பர் சாமியை பார்த்து ஞானசம்பந்தர் சொல்றாங்க, வயசுல பெரியவர் அப்பர், 80 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்தவர். அப்பர் கிட்ட நீங்க பாட்டு பாட வைப்பேன், கதவு சாத்துறதுக்கு திறக்கிறதுக்கு நான் பாடிட்டேன், கதவை சாத்துவதற்கு நீங்க பாடுங்கன்னு சொல்லும் போது அப்பர் பாடுறாரு 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 11 பாடல்கள் பாடினார். 11வது பாடல் பாடும்போதுதான் அந்த திருக்கதவம் அடைத்துக் கொண்டது. அப்ப சாமி சொன்னாங்க, நம்ம அப்பர் சொன்னாரு, நான் பாருங்க நீங்க ஒரே ஒரு பாட்டுல கதவை திறந்துட்டீங்க, நான் 11 பாடல் பாடிய பிறகுதான் இந்த கதவை
நமக்கு மனம் வந்திருக்கு இறைவனுக்கு. அப்ப எனக்கு இன்னும் பக்குவம் வரவில்லை, ஐயா சொன்ன மாதிரி எனக்கு இன்னும் பக்குவம் வரல, உங்களுக்கு இந்த வயசுலயே பக்குவம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அப்ப ஞானசம்பந்தர் சொன்னார், இல்ல நான் பாடின பாட்டு ஒரு பாட்டை போதும்னு தோணிடுச்சு சாமிக்கு. ஆனா நீங்கள் பாடிய பாடல் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்பது போல தேனினும் இனியதாக இருந்தது, அதனால தொடர்ந்து உங்களை பாட வைத்தார்னு ஞானசம்பந்தர் சொன்னாராம். நமக்கு நெசப்பாக்கத்துக்கு வரும்போது தலைப்பு என்னென்ன கொடுத்துருக்கட்டும், நமக்கு எத்தனை முறை வந்தாலும் இங்கு வரணும் பேசணும், இந்த அத்தனை பேருடைய முகத்தையும் பார்த்து ஏதாவது 2 வார்த்தைகளை சொல்லிவிட்டு போயிட மாட்டோமா? ஏன்னா நான் 11 பாட்டு பாடின மாதிரி அப்பர் பாடின மாதிரி நானும் எதையோ ஒன்றை பாடிக்கொண்டுதான் இருக்கிறேன். எங்க ஒளியரசி அம்மா வந்து பேசுற மாதிரி தான் என்னால பேச முடியாது, ஏனென்றால் அவங்க வள்ளலாறுல ஊறி இருக்கிறார்கள். நான் தினந்தோறும் வெவ்வேறு மேடைகளில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுல எதை வேணாலும் பேசுவேன். அந்த மாதிரி பேசுறதுனால ஆழமான சிந்தனையோடு நான் பேசுகிறேன்னாங்கிறது அவங்க தான் எனக்கு சான்றிதழ் வழங்க வேண்டும். ஏன்னா அத்தாரிட்டி அவங்களும் ஐயாவும் தான் அந்த மேடையில பேசுறது. ஆனா எனக்கு அப்பர் சாமிகள் மாதிரி நான் மகிழ்ச்சியா பேசுறதுக்கு வந்து நிக்கிறேன். வாழ்க்கை என்பது ரொம்ப குறுகியது, ரொம்ப ரொம்ப சின்னது. அத திருமூலர் சொல்லுவாரு, யாக்கையிலிருந்து காக்கை வரை. நம்ம இந்த எக்ஸ்பிரஸ் மாதிரி யாக்கைக்கும் காக்கைன்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, யாக்கை அப்படின்னா உடம்பு. இந்த உடம்பு வயிற்றுக்குள்ள கருவாக உருவாகும் போது அதுக்கு பேர் உடம்புன்னு வந்தது. உயிர் உள்ள போகுது, அதன் பிறகு அது உடலாக மாறுகிறது. இப்ப உடலாக மாறிய பிறகு குழந்தை பிறக்கும், இந்த பூமிக்கு வருவோம். பூமிக்கு வந்து எதை செய்ய வருகிறோமோ அதை செஞ்சு முடிச்சிடணும். முடித்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப அற்புதமா, நான் அவர் பேரைக்கு உச்சரிக்கலாமான்னு தெரியாது, கவிப்பேரரசு வைரமுத்து சொல்லுவாரு, முட்டை இடுகின்ற இனம் ஒன்று உண்டு, குட்டி போடுகின்ற இனம் ஒன்று உண்டு. நாமெல்லாம் பாலூட்டிகள், மனிதர்கள் எல்லாம் அதை பாலூட்டின்னு சொல்லுவாங்க. இந்த முட்டை இடுகின்ற இனத்துக்கு 2 வேலை. ஒண்ணு வயிற்றுக்குள்ளேயே அது கருவை சுமக்கணும், முட்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த கருவை அடை காக்கக்கூடிய வேலையும் அதுக்கு அதிகமா இருக்கும். அந்த முட்டைக்கு என்ன பயம், ஏன் அடை காக்கிறது அவ்வளவு கடினமான வேலைன்னு சொன்னா, முட்டைய உள்ள இருந்து அது திறந்து கொண்டு வந்தால் ஜனனம், வெளியில இருந்து உடைச்சிட்டா அந்த உயிருக்கு மரணம். அப்ப அந்த உயிருக்கு மரணம் ஏற்படாமல் அதை பாதுகாக்கக்கூடிய கடமை வந்து அந்த தாய்க்கு இருக்கும். அப்ப 2 கடமை அந்த தாய்க்கு இருக்கும்னு அவர் எழுதுவாரு. குட்டி போடும் இடத்துக்கு 1 கடமை, ஆனா முட்டையிடும் இடத்துக்கு 2 கடமை, 2 வேலை, 2 சுவைன்னு சொல்லுவாரு. அது போல இந்த முட்டையிலிருந்து உருவாகி அல்லது கருவாக உருவாகி இந்த மனிதனாக பிறந்து நம்ம வளர்ந்து வந்த வேலையை முடிச்ச உடனே போகணும். என்ன பண்ணுவோம், போன உடனே அந்த அவர் சொல்றாரு, தொட்டு பார்ப்பாங்க. நாம உயிர் காற்று இங்க இயங்கி கொண்டு இருக்கிறது, இந்த காற்று வெளியில போன உடனே மூக்கு பருத்துரும்னு சொல்றாங்க. மூக்கைத்தான் தொட்டு பார்ப்பாங்க. உடனே மூக்கை தொட்டு பார்த்து மூச்சு வருதான்னு பார்த்துட்டு மூச்சு வரலன்னு உடனே மூடிடுவாங்க. அவ்வளவுதான், மூடிட்டு அதை கொண்டு போய் காக்கைக்கு பலியாக போட்டுருவாங்க. ஒரு காலத்துல இறந்த உடனே அப்படியே கொண்டு போய் காக்கைக்கு உணவாக போடுகின்ற பழக்கம் இங்க இருந்திருக்கு. அதுக்கு அப்புறம் தான் வந்து அதை நம்ம பூமியில புதைத்தோ அல்லது எரித்தோ விட்டு காக்கைக்கு சோறாக போடுகின்ற பழக்கத்தை மாற்றிருக்கணும். உன்னுடைய சோத்தை வச்சு காக்கைக்கு பலி எடுக்கின்ற பழக்கத்தை மாற்றிருக்கணும். அததான் அந்த பறவைகள், பறவை, இந்த பறந்து கொண்டிருக்கின்ற பறவை இருக்குல்ல, இந்த மூச்சு என்று சொல்லக்கூடிய பறவை, இந்த பறவை இந்த கூட விட்டு போயிடுச்சு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இந்த உடம்புக்கும் உயிருக்குமான உறவு என்னன்னு சொல்றாரு திருவள்ளுவர். என்ன உறவு அப்படின்னா, இந்த கூட்டுக்குள்ள இருந்து அந்த குஞ்சு அது முட்டையாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா வளரும், வளர்ந்த பிறகு அதுக்கு லேசா சிறகு வரும், சிறகு வந்த உடனே அது பறந்து போயிரும் பாருங்க. அந்த பறவைக்கும் அந்த கூட்டுக்கும் இருக்கக்கூடிய உறவு தான் இந்த உடலுக்கும் இந்த உயிருக்குமான உறவுன்னு சொல்றாரு. குடம்பைன்னு சொல்லுவார். அது குடம்பை தனித்து ஒழிய, குடம்பைனா அந்த கூடு, கூட்டை தனியா விட்டுட்டு குடம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்றுவர். புல்லுனா பறவை. இந்த பறவை பறந்து போனா அந்த கூடு எப்படி தனித்து கிடக்குமோ அது மாதிரிதான் இந்த உடல், உயிர் பறந்து போய்விட்டால் இந்த உடல் தனியா கிடக்கும். திருமூலர் அதைத்தான் சொல்றாரு, யாக்கையிலிருந்து காக்கை வரைகிறது. அப்படி தனியா கிடக்கிற உடம்பை நம்ம என்ன பண்ணுவோம், கொண்டு போய் முடிச்சுட்டு வந்துடுவோம். ஏன் உயிர்னு பேர் வந்ததுன்னு சொல்றாரு திருமூலர். அதை படிக்கும் போது திருமூலர்ல இருந்துதான் நம்ம வர வேண்டியது. பெருமாளுக்கு படிக்க வரும்போது ஏன் இந்த உடல் உயிர்
ஃபேன் காத்துலாம் இல்லாம மூச்சு விட்டு பாருங்களேன், உய் உய் ஒரு சவுண்ட் வரும், ஒரு விசில் மாதிரியான ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் அதாவது உயிதல் அப்படிங்கிற சொல்லுல இருந்துதான் அந்த உயிங்கிற சத்தம் வருது. அதனாலதான் உயிர்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு திருமூலர் எழுதுறாரு, சீக்கை விளைத்தது. சீக்கைனா அந்த மூச்சு காற்று, விசில் மாதிரி. சீக்கைனா விசில் மாதிரி அந்த மூச்சு போயிட்டு 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 வந்து கொண்டே இருந்தது. சீக்கை விளைத்தது. செய்வினை முற்றிற்று. என்ன வினை செய்வதற்காக இந்த பூமிக்கு நாம வந்தோமோ அந்த வினை முடிஞ்சு போச்சு. செய்வினை முற்றிற்று. ஆக்கை பிரிந்தது. ஆக்கைனா உடம்பு. இந்த உடம்பை விட்டு இந்த உயிர் பிரிஞ்சு போயிடுச்சு. அழகு பருத்ததுன்னு பாரு, மூக்கு விடைச்சிருமாமா. உயிர் போயிட்டா அந்த பிணத்திற்கு அதுக்கப்புறம் நமக்கு பேரே கிடையாது. அது வரைக்கும் தான் நமக்கு பேரு. நம்ம யார் யார் நம்ம உடை பெயர் இயற்பெயர் 1000 பெயர் வைத்துக் கொண்டிருப்போம், வள்ளல் அது இதுன்னு. ஆனா இறந்துட்டா யாராக இருந்தாலும் நம்மளை பார்த்த உடனே கேட்கிற முதல் கேள்வி, எப்ப எடுப்பீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அடுத்து சாப்பிடணும்ல. அந்த சாப்பாட்டு பசியோடு இருந்து என்னதான் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாலும் ஒரு 4-5 மணி. ஏன்னா இப்ப என்னோட உறவினர் ஒருத்தங்க இறந்துட்டாங்க, மகளே வரல, ஆனா வேற வழி இல்லை, எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டாங்க அந்த ஊருக்காரங்க. அப்ப அந்த பிணத்துக்கான மரியாதை, அந்த உடலுக்கான மரியாதை அவ்வளவுதான். அது வரைக்கும் நம்ம மிகப்பெரிய ஆளுமையாக பாராட்டப்பட்டு பெயர் வாங்கப்பட்டு 1000 விருதுகள் பெற்று எப்படி இருந்தாலும் இறந்துட்டா ஒரு 5-6 மணி நேரத்துக்கு அப்புறம் கேட்க ஆரம்பிச்சாங்க. பசி வந்துடும். பசி ஒரு 3-4 மணி நேரத்துக்கு மேல தாங்க முடியாது. எப்ப எடுப்பீங்க என்று கேட்கக்கூடிய அந்த நிலையில அவர் சொல்றாரு, மூக்கினில் கை வைத்து மூடிட்டு, மூக்குல கை வச்சு பார்ப்பாங்க, மூச்சு இல்ல மூடிடுவாங்க, மூடிட்டு கொண்டு போய் காக்கைக்கு பலி காட்டியவாறே. திருமந்திரம் திருமூலர் சொன்னது, நான் சொன்னது இல்லை. காக்கைக்கு கொண்டு போய் பலியாக உணவு, பலினா உணவு, உணவா கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அப்ப காக்கைக்கு எனக்கு இந்த பாடலை படிச்ச போது எனக்கு என்னுடைய சங்க இலக்கியத்துல ஒரு காட்சி ஞாபகத்துக்கு வரும். போருக்கு போவாங்க அப்பெல்லாம், சண்டைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்கள் சண்டைக்கு போயிடும் போர்க்காலங்கள்ல. இப்ப மாதிரி ஆர்மிக்கு இஷ்டத்துக்கு தான் போகலாங்கிறதுலாம் கிடையாது. ஒரு வீட்டுல ஒரு ஆட்கள் போயிடலாம். போருக்கு போட்டா அவங்களுக்கு வீர மரணம் அடைதல் அவ்வளவு மகிழ்ச்சி அடைவாங்க. செத்துட்டா போர்ல போய் மார்பிள முன்வாங்கி வீர மரணம் அடைஞ்சிட்டோம், செத்து கிடக்கிறான். மார்பிள சதை அப்படியே வெளியில வந்திருக்கு. அந்த சதையை பறவைகள் எல்லாம், பருந்து முதலான பறவைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. அவனுடைய முகம் அவ்வளவு சிரிச்சிட்டு இருக்கான். என்ன காரணம்னு அந்த சங்க இலக்கியத்துல எழுதுறாங்க. ஒன்று, அவன் வீர மரணம் எய்தான், மார்பிள முன்வாங்கி இறந்து விட்டான், அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அவனுக்கு. அடுத்ததா இறந்த பின்னும் கூட அவனுடைய உடலை பறவைகள் உண்டு கொண்டு இருக்கின்றன, கொடுக்கிறதுக்கு வேற ஒருத்தர் கொடுப்பதற்கு அந்த உடல் இருக்கிறதுன்னு நினைச்சு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இறந்த உடலை காட்சிப்படுத்துகிற ஒரு இலக்கியம். இலக்கியம்னு நம்ம ஈஸியா கடந்து போயிட முடியாது, ஏன்னா அதுல இருந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்படி காக்கைக்கு பலியிட்டு முடிந்து போகக்கூடிய இந்த வாழ்க்கையில எனக்கு அற்புதமான தலைப்பு கொடுக்குறாங்க. திருக்கதவும் திறவாயும். இந்த கதவை திறந்து காட்சியை பார்க்கறது எப்படி, ரொம்ப சின்ன வயசுல 29 வயசு இறந்துட்டாரு ஒருத்தர். அந்த ஒருத்தர் பத்தி இங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் 26 வயசுல ஒரு பாடல் எழுதுறாரு. 26 வயசுல ஒரே ஒரு நரம் வந்தா அவ்வளவுதான் வாழ்க்கை முடிச்சு முடிச்சுக்கிறாரு. காதோரம் நரைத்தபடி கதை முடிவை காட்டுதுட்டார். சினிமா பாட்டுதான் கேட்கலாம்ல, தப்பு இல்லைல்ல. 29 வயசு. அவர் என்ன சொல்றாரு, மலேசிய MS விஸ்வநாதன் மிகப்பெரிய இசையமைப்பார். அவர்கிட்ட பாட்டு எழுதிட்டு போய் இந்த 26 வயது இளைஞர் ஒரு பாட்டு எழுதிட்டு போய் கொடுக்கறதுக்கு போறோம். அவர் ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறாரோ. அவருக்கு அப்போ அவருக்கு அந்த இசை வெட்டு கிடைக்கல. இவன் கொண்டு போனவரு என்ன பண்ணிட்டாரு, முடியாது, யாரையும் பார்க்க முடியாது, போக சொல்லியிருக்காரு. அப்ப அந்த உதவியாளர் அப்பா பார்க்க முடியாதுங்கிறாரு, போன்னு சொன்ன உடனே இந்த இளைஞன் யாருன்னு நான் அப்புறமா சொல்றேன், இவன் என்ன பண்ணானுமா கையில எழுதியிருந்த அந்த கவிதையை கொடுத்துட்டு இதை அவரை பார்க்க சொல்லுங்க, நான் நிக்க மாட்டேன், நான் போறேன்ட்டு போயிட்டேன். இவர் மறுநாள் ஏதோ ஒரு பேப்பர் இருக்கு, என்ன பேப்பர்னு கேட்டாங்க. அப்ப அவன் நேற்று வந்தால ஒரு இளைஞன், அந்த இளைஞன் இந்த பேப்பரை கவிதையை கொடுத்துட்டு போனா, அவங்களை பார்க்க சொன்னா, பயன்படுத்திக்கிட்டா பயன்படுத்துவீங்கன்னு சொல்லுவான். எடுத்து அந்த கவிதையை படித்து பார்க்கிறேன்.
அவன் எழுதுனான் அந்த பாட்டுல, குட்டி ஆடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டு கட்ட மனுஷன் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடிதான் சொந்தம் எழுதினார். அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் எழுதியிருந்தார், ஆடி அடக்கும் வாழ்க்கையிட 6 அடி நிலைமை சொந்தப்படாது. இவர் கொஞ்சம் உயரமான ஆளு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பேர். 29 வயசுல இறந்தாரு. இந்த பாட்டை எழுதும் போது அவருக்கு 26 வயசு. சொல்லிட்டு உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தப்படான்னு கேட்டுட்டு இந்த உலகத்தையே சொந்தம் பண்ணிக்கிட்டான். அது அதை பத்தி பேசுற மேடை இல்லைங்கிறதுனால நீட்டின் விளக்காம விட்டுறேன். 39 வயசுல ஒருத்தர் இறந்தார். அவரையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் கேட்கிறாரு, நான் இந்த பூமிக்கு எதுக்கு வந்தேன்? சாப்பிட வந்தேனா? சாப்பிட்டு எல்லாரும் மாதிரி ரொம்ப பேச வந்தேனா? இப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு அப்படிலாம் முடியாது, எனக்கு சக்தியை கொடுத்து கேட்பாரு. தேடி சோறு நிதம் தின்று, தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சின்ன கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிற வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி இழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை எனக்கு மாயும் வேடிக்கை மனிதர்களைப் போல யானும் நினைத்தாயோ அப்படின்னு பராசக்தியை பார்த்து கேட்டவன் யாருன்னா மகா கவி பாரதியார். அவர் என்ன கேட்கிறாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன கதை பேசி பங்கு பேசிட்டு நரை கூடி, ஏன்னா ஐயா திரைகளை பத்தி எழுதும் போது நமக்கு மனிதர்களுக்கு வரக்கூடியது நரை, திரை, மூப்பு, பிணி. அதனால இந்த நரை வந்த உடனே அவர் கேட்கிறாரு, 40 வயசுல நரை வந்துடும், அதனால காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுதடாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் கேட்கிறாரு, நான் என்ன எல்லாரும் மாதிரி பேசிட்டு ரொம்ப பேசிட்டு செத்து போயிடுவேன்னு நினைச்சியா? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேன்னு பாரதி கேட்டான். இதை பார்த்துட்டே இருக்கும்போது இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு தான் பெருமாள் கேட்கிறாரு. வள்ளலார் சொல்றாரு, வள்ளலாரும் அந்த மாதிரியான நிறைய பாடல்களை தொடர்ந்து கொடுத்தவர் தான். காதோரம் நடையும் திரையும் வருவதற்கான நீங்க வந்தீங்க இந்த உலகத்துல மனுஷங்களை பார்த்து அவர் கேட்கிறாரு, இரவாத பெருவரும் நீர் ஏன் அடைய மாட்டேன்னு கேட்கிறாரு. இவ்வளவு பேசுறீங்கல்ல, இரவாத பெருவரம் நீர் ஏன் அடைய மாட்டீர், மறந்து இருந்தீர், மறந்து போயிட்டீங்களா? அந்த வரத்தை மரணமில்லா பெருவாழ்வு ஒண்ணு நம்மகிட்ட இருக்குல்ல, அதை ஏன் நீங்கள் அடைய மாட்டீர்கள் பெருமாள் கேட்கிறாரு. அதுலயும் கூட பிறந்து இறந்து பாரதி எங்க வாங்கினான்னு நான் யோசிக்கிறேன். பாரதி சொன்னார் இல்லையா, கொடும் கூற்றுக்கு இறையின பின் மாயும் வேடிக்கை மனிதர்களைப் போல யாரும் வீழ்வேன் என நினைத்தாயோன்னு கேட்டாங்க பராசக்தியை பார்த்து. அது யார்கிட்ட இருந்து கேட்டாங்கன்னா பெருமாள் கொடுத்தாரு. வள்ளலார் கிட்ட இருந்துதான் கேட்கிறாரு. வள்ளலார் சொல்றாரு, பிறந்து இறந்து போய் கதியை பெற நினைந்து, பிறந்து இறந்து போய் கதியை பெற நினைத்து மாந்தரை போல, அந்த மாதிரி மனிதர்களைப் போல என்னை நினைத்தாயோ? வள்ளலார் அந்த பிறந்து இருந்து போகக்கூடிய மாந்தரை போல என்னையும் நினைத்தாயோ? திருக்கதவம் திறந்து எனக்கு அணைத்திடுவாய், என்ன அணைச்சிக்கோ, நான் அப்படிலாம் போயிட மாட்டேன்னு பெருமாள் சொன்னதை எடுத்து பாரதி சொன்னாரு. 29 வயசுல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏன்னா அவ்வளவு குறுகிய வாழ்க்கை. இப்ப பேசிக்கிட்டே இருக்கிற இன்னொரு 10 நிமிஷத்துல ஐயா மணி அடிச்சிருவாங்க, எனக்கு போத நிறுத்துமான்னு சொல்லிடுவோம். அவ்வளவு குறுகிய வாழ்க்கையில மணிக்கதவம் திறவாயும் ரொம்ப அற்புதமான தலைப்பாய் நான் பார்த்தேன். திருக்கதவம் திறவாயும் திரைகள் எல்லாம் விலக்கி எனக்கு திருக்காட்சியை காட்ட மாட்டாயான்னு கேட்கிறாங்க. அது எப்படி திருவரலாம் பெருஞ்சோதி திருமுரு காட்டாயோ அப்படிங்கிறார். பெரும் ஜோதி ஆகிய அருட்பெரும் ஜோதியுடைய உருவத்தை காட்டணும். அந்த உருவத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும், எல்லாராலையும் பார்த்துட முடியுமா அப்படின்னு கேட்டா அடுத்த பாடலையும் சொல்லுவார், மணிக்கதவம் திறவாயும் மறைப்பை எல்லாம் தவிர்த்து, மறைப்பு இல்லாம நீங்க அதை காட்டணும். அதுவும் மாற்றறியா பொன்னே நீ வடிவது காட்டாயோ. மாற்று கொஞ்சம் கூட இல்லாதது இறைவன் மட்டும்தான். மற்ற எல்லாத்திலையும் மாற்றுக்கணும். மனிதர்கள் எந்த படைப்பிலையுமே மாற்றுறது சொல்லிக்கிட்டே. அப்ப அந்த எப்படி நம்ம பார்க்கறது, பார்க்கணும்னா முதல்ல பார்க்க தெரியும். எதை பார்க்கணும், எது நம்முடைய பாதையாக இருக்க வேண்டும், எந்த பாதையை நாம் பயணிக்கணும்னு பார்க்க தெரிந்தால் தான் பாதை தெரியும். பாதை தெரிஞ்சுட்டா நம்ம பார்த்து நடந்துட்டு இருக்கலாம். பாதை தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுடைய பயணம் தொடர்ந்துடும்.
பயணத்தை நம்ம செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா கதவு திறந்துடும். கதவு திறந்துட்டா காட்சி கிடைச்சிடும். காட்சி கிடைச்சிட்டா கவலை தீர்ந்துடும். கவலை தீர்ந்து விட்டால் மரணம் உள்ள பெருவாழ்வு கிடைத்து விடும். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். திரைப்பட பாடல் தாங்க. ஆனா அதற்குள்ள எப்படிப்பட்ட ஆன்மீகத்தை புதைத்து வைத்திருக்கிறார்கள் நான் யோசிச்சு பாக்குறேன். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும். ஆனா பார்க்க தெரிஞ்சுக்கணும்ல. கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம்னு சொல்றாரு. பார்ப்பதற்கு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், எதை பார்க்கணும், அதைத்தான் பெருமாள் கிட்ட கேட்கணும். நேரடியா போய் நான் எல்லாத்தையும் பார்த்தோம்னா எல்லா குப்பையும் தான் மனசுக்குள்ள இருக்கும். முதல்ல நம்ம மனதை எம்டி ஆகிட்டு எதை கொண்டு போய் எதை தேர்ந்தெடுத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா பெருமாள் சொல்றாரு, நீ எல்லா சமயத்தையும் பின்பற்றாத. எல்லா சமயமும் உனக்கு பொய்யையும் பித்தலாட்டத்தையும் தான் சொல்லிட்டு இருக்கு. கூறுகின்ற சமயம் எல்லாம் நம்ம படிச்ச பாட்டு தான். இப்ப அந்த பார்க்க தெரியறதுக்கு எதை பார்க்கணுங்கிறத ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துட்டு போறாரு. கூறுகின்ற சமயம் எல்லாம் மதங்கள் எல்லாம் பிடித்து கூவுகின்றார். என் சமயம் தான் பெருசு, என்னுடைய மதம் தான் பெருசு என்று சொல்லி எல்லா இடத்துலயும் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். வீணே நாறுகின்றார் மண், வீணே நீருகின்றார் மண்ணாகி நாறுகின்றார். வீணான சண்டைகளை, பல மத சண்டைகளும் சாதி சண்டைகளும் இருக்குல்ல, அதை தவிர்த்துடுங்க. எதை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல எதையெல்லாம் நம்ம பார்க்க கூடாதுங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் பார்க்க வேண்டியது எது என்பதை நம்ம கண்ணுக்கு வந்து சேரும். அது சொல்றாரு, கூறுகின்ற சமயம் எல்லாம் எல்லா சமயத்தையும் பார்த்துட்டு இருக்காத, உனக்கான சமயம் என்று ஒன்று இருக்கு, அந்த சமயத்தை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்ற, எந்த நெறியில நீ பயணம் செய்ய வேண்டும். நம்ம பயணம் செய்வதற்கான நெறிகள் உண்டு. அது வேத நெறி வேண்டாம், ஆகம நெறி வேண்டாம், புராணங்கள், எல்லா புராணங்களும் ஏதேதோ கதைகளை சொல்லி நம்மளை மயக்கிக் கொண்டிருக்கிறது. புராணங்கள் வேண்டாம், இதிகாசம் வேண்டாம். இது எல்லாமே பெருமாள் தான் நமக்கு சொல்றாரு. வேத நெறி, ஆகம நெறி, பௌராணங்கள், விளம்பும் நெறி அனைத்தும் சூது அப்படிங்கிறத இறைவனே காட்டி கொடுத்தாரு. அதனால வேதம், இதிகாசம், புராணம், ஆகமம் எதுவும் வேண்டாம், பல சமயங்கள் வேண்டாம். நீ பின்பற்ற வேண்டிய ஒரே ஒரு சமயம் எது அப்படின்னு சொன்னா அதுதான் சன்மார்க்கம். சன்மார்க்கம் தான் ஒரே நல்ல மார்க்கம். அதுலதான் எல்லோரையும் ஒன்றாக நினைக்கக்கூடிய ஒரு மனம் நமக்கு கிடைக்கும். அதுலதான் கருணையை காட்ட முடியும், அதுலதான் அன்பை காட்ட முடியும்னு பெருமான் சொல்லிட்டாரு. இப்ப பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும்? பார்த்து பாதையை தேர்ந்தெடுக்க நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்த்து தெரிஞ்சதான் பாதை தெரியும். அந்த பாதை சொல்லிட்டாரு. அந்த பாதையில நம்ம பயணம் செய்யணும் இல்லையா? கதவு திறப்பதற்காக நம்ம பயணம் செஞ்சு கதவு கிட்ட போனாதான் நம்ம கதவை தட்டலாம், இல்ல திறக்கலாம். அந்த கதவு கிட்ட போகிறதுக்கு எத்தனை ஸ்பீட் பிரேக், அந்த சாலையில எத்தனை தடைகள் இருக்கு, எத்தனை திரைகள் இருக்கு, அதையெல்லாம் எப்படி நம்ம நீக்குவது, அதுதான் இன்னைக்கான தலைப்பு. அப்ப அந்த திரைகளை எப்படி நீக்கணும் அப்படின்னா, நிறைய ஸ்பீட் பிரேக் இருக்கும் சாலையில பயணம் செய்யும் போது. பார்த்துதான் நம்ம போய் ஆகணும், அதை கடக்கணும். அது எப்படி கடக்கிறது? அது கடக்கிறதுக்கு சைவம் சொல்லுது பதி, பசு, பாசம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பதினா கடவுள். கடவுளை போய் நம்ம அடையணும் அப்படின்னா நாம தான் பசு. இந்த ஆன்மாவை சுற்றி இருக்கக்கூடிய அழுக்குகள் தான் ஆணவம், கண்மம், மாயின்னு சொல்றாங்க. நான் ரொம்ப சுத்தமா ஐயா எப்ப முடிக்கணும் சொல்லிருக்கேன். இந்த ஆணவம், கண்மம் இதை எல்லா மேடைகளிலும் பேசுறது தான், எல்லோரும் பேசுறது தான். இந்த ஆணவத்தை முதல்ல குறைக்கணும். ஆணவம் இல்லாம இருந்தால்தான் நம்ம இந்த பசுவானது பதியை போய் சேர முடியும், அல்லது இறைவனை போய் சேர முடியும், அல்லது கதவையாவது, கதவு கிட்டையாவது நம்ம போக முடியும். இந்த கதவு கிட்ட போகணும் அப்படின்னா ஆணவம் இல்லாம இருக்கிறது. எப்படி ஆணவம் இல்லாம இருக்கிறது? ஆணவம்னா என்ன? எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அது ஆர்வம். எனக்கு தெரியும் ஐயா, அது நான் செய்வேன் ஐயா அப்படின்னு சொன்னா அது ஆர்வம். ஐயா அது எனக்கு மட்டும்தான் ஐயா தெரியும்னு சொன்னா ஆணவம். ஆர்வத்துக்கும் ஆணவத்துக்கும் அதுதான் வித்தியாசம். அந்த ஆணவம் இல்லாம இருக்கணும். மகாகவி காளிதாஸ் எவ்வளவு பெரிய கவிஞர், மகாகவி அவர். தமிழ்ல எப்படி பாரதியார், தமிழ்ல எப்படி 50 காப்பியங்கள் இருக்கிறதோ